ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். மார்க்கு 11:24. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நீ பேசாதே, நான் பேசுவதை மட்டும் கேள் என்று சொல்லுகிறது உலகம். ஆனால் கர்த்தரோ நீ என்னிடம் பேசு, நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஜெபத்திலே பேசுகிறவைகளுக்கு நான் பதில் தருவேன், நிச்சயமாகவே உன் விண்ணப்பத்தை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தெய்வத்திடம் எப்போதும் மனதுருகி பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஜெபத்தில் இயேசுவோடு பேசினால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்கிற உறுதியான விசுவாசம் உங்களுக்கு அவசியம் தேவை. கருத்தான ஜெபம் செய்தால் எலியாவை போல பதிலை பெறலாம். தேசத்திலே மழையை பெய்ய பண்ணவும் மழையை பெய்யாமல் நிறுத்துவதற்கும் எலியாவுடைய ஜெபம் மிகவும் வலிமையானதாக இருந்தது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவன் செய்வேன் என்று சொன்னதை நிச்சயமாக செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவஜனமே, ஒருவேளை உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு அவநம்பிக்கையை கொண்டு வர ஒரு அற்புதமும் நடைபெறவில்லை, ஆசீர்வாதமே காணப்படவில்லை என்று கூறலாம். ஆனால் அவர்களை பார்த்து இன்னும் 7 முறை போய் பாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதமான மழை வரும் என்று எலியாவை போல மறு உத்தரவு கொடுக்கத்தக்கவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியால் உங்களது ஜெபத்திற்கும் அவர் பதிலளிக்கிறவர். வானம் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஜெபம் செய்வோம். சகல அதிகாரமும் படைத்த பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்துக்கு வருகிற சோதனை எங்கள் பொறுமையையும் உறுதியையும் நம்பிக்கையையும் பலப்படுத்துவதாக அமைந்திட தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் விசுவாசம் உள்ளதாகவும் விடாமுயற்சியோடு உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதாகவும் இருக்க எங்களுக்கு உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் மத்தியிலும் நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் போதும் உம்மை துதித்து நன்றி செலுத்தி ஜெபித்து சத்துருவை மேற்கொள்ளவும் மகிழ்வான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனிமையில் வாழும் மக்களையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ தெரியாதவர்களையும் முற்றிலும் நம்பிக்கை இழந்து தவிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், பாதுகாப்பு, ஆலோசனை, ஆறுதல், ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழ ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநியாயமாய் சிறைப்பட்டவர்களுக்காகவும் உபத்திரவப்படுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் மக்களை தேவன் விசேஷ விதமாய் பாதுகாக்கவும், சீனாவில் தைவானுக்கு விரோதமாக செயல்படும் செயல்பாடுகளில் தேவரீர் குறுக்கிடவும், உலகம் எங்கிலும் அமைதியும் சமாதானமும் ஏற்படவும், மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய மக்கள் அனைவரும் மற்றவர்களை புண்படுத்தும் பொறாமையிலிருந்தும் பிறரை வேதனைப்படுத்தும் சுயநலத்திலிருந்தும் பிறர் தேவைகளை உணர முடியாதபடி இரக்கமில்லாமல் தங்கள் கண்களை குருடாக்கும் மனநிலையிலிருந்து விலக்கி தங்களை காத்து கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க இரக்கம் ஆளுகை வேண்டுமாயும் ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது ஞானத்தால் வைத்து தேவரீர் சிறப்பான தேர்ச்சி அடைய செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும், கடன் சுமையினால் அவதிப்படுவோரின் வாழ்வில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் அனுக்கிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து சாத்தானை மேற்கொண்டு பரிசுத்தத்தை வாஞ்சித்து பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தரவும், வேறு காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளின் வேண்டுதல் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படவும், குறைகள் அகலவும் கர்த்தர் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் விபத்தினால் பாதிக்கப்பட்டும் மருத்துவமனைகளிலும் வீட்டிலும் சிகிச்சையில் இருப்போர் சுகமடையவும் ஆரோக்கியமாக வாழவும் உங்க கருணை இறக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் தேவ பாதுகாப்பையும் வழிகாட்டலையும் பெற்று உண்மை உத்தவமாய் தங்கள் கடமைகளில் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், ஊழியத்தில் அற்புத கிரியைகள் நடைபெறவும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்கிறோம். துதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.